മാരിമുത്ത് എന്നെ പാത്തിട്ടാ ഈ പിന്നാലെ വന്നിട്ട് നീ എന്തിനാണ് പവിഴ ഈ കുഴപ്പത്തിനൊക്കെ നിൽക്കുന്നത്? കൊല്ലെന്ന് പറഞ്ഞാൽ നിന്റെ അച്ഛൻ കൊല്ലും. വെറുതെ എന്തിനാ നമ്മൾ രണ്ടുപേരും ചാവാൻ നിൽക്കുന്നത്? ഈ പൊള്ളാച്ചി വീണങ്ങാനും ഞാൻ ചത്തു എന്നറിഞ്ഞ അവന്റെ വീട്ടുകാർക്ക് ഒരു നാണക്കേടല്ലേ പവിഴം? അയ്യോ ഉങ്ക ഭാഷ എനിക്ക് കേട്ടുതാൻ പഴക്കം, പേசி പഴക്കം ഇല്ലയേ. നമുക്കേ പിന്നെ സംസാരിക്കാം. പവിഴം നീ ഇപ്പൊ വീട്ടിക്ക് പോ. മുടിയാത്, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமே நமக்கு கிடைக்காது. என் கல்யாண பேச்செல்லாம் தடுத்து நிறுத்தினது இந்த மாரிமுத்து தான். அவன் என்ன விரும்பி தொலைக்கிறான். நான் உங்களை விரும்புறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எந்த நிமிஷத்துல உங்களை கொல்றதுக்கு அவன் தயாரா இருக்கான். இனிமே எனக்கு ரெண்டே கதிதாங்க. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு தெய்வம். தெய்வம் என்ன ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். நான் உங்களை விரும்புறேன். என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துவீங்களா? நான் ஒரு தமிழ் பொண்ணு. எங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நான் உங்களை நம்புறேன். என்ன நீங்க காப்பாத்துவீங்களா? സാധിക്കില്ല എന്ന് ഞാൻ പറഞ്ഞ നീ എന്ത് ചെയ്യും? நான் முடியாதுன்னு சொன்னா நீ എന്ത് ചെയ്യും? கடவுள் இந்த மனசுக்குள்ள இருக்காருங்க. என் உடலை விட்டுட்டு உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன். அடுத்த ஜென்மம் இருக்கே, அப்போது நான் உங்களோட வாழ மாட்டேனா? காப்பாத்துங்க. அவர் ஏன் இன்னும் வரல? சொன்ன நேரம் போயிடுச்சே. முருகா, அவர் என்ன மறந்துட்டாரா? സത്യത്തില് നിന്റെ ധൈര്യം എന്നെ അതിശയപ്പെടുത്തുക. കുറച്ചേരം കാത്തു നിന്നിട്ട് നീ തിരിച്ചു പോകുന്ന ഞാൻ കരുതിയത്. എന്നെ തേടി വരാൻ മാത്രം. என்ன? അല്ല പൗഴം,
கொஞ்ச നേരം കാത്തു നിന്നിട്ട് നീ തിരുമ്പി പോവേന്നതാ ഞാൻ കരുതിയത്. എന്നെ തേടി വരാൻ മാത്രം നീ എന്നെ അത്രയ്ക്ക് അങ്ങോട്ട് സ്നേഹിക്കുന്നുണ്ടോ? ആ 3:30 മണിക്ക് രാമേശ്വരത്തേക്ക് ഒരു ബസ് ഉണ്ടെന്നല്ലേ നീ പറഞ്ഞത്? തൽക്കാലം അതിന് പോവാം. രാമേശ്വരത്തിന് അപ്പുറം പിന്നെ കടല. പിന്നെ 2 വഴിയുള്ളൂ. ഒന്നുകിൽ നേരെ കടലിലേക്ക് നീന്താം, അല്ലെങ്കിൽ മണപ്പുറത്ത് കടല വിറ്റ് കിടക്കാം. ராஸ்கல், எங்க கண்ணு முன்னாடியே பவனத்தை கடத்திட்டு போகலாம்னு பாக்குறியா? அடிங்கடா. பஞ்சாயத்து கூடி 1/2 மணி நேரம் ஆச்சு. தலைவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. தப்பு யார் செஞ்சாலும் அது தப்பு தானே. அப்ப தலைவர் பொண்ணு பண்ணது தப்புங்கிற? கவுண்டர் ஐயா, தண்டனை கொடுக்க போறது இந்த மலையாளத்தானுக்கா உங்க பொண்ணுக்கா? எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்ற கவுண்டரே வாயடைச்சு போயிட்டாரே. இந்த பஞ்சாயத்துல இனிமே என்னென்ன நடக்க போதோ. நம்பலாம்.